வணக்கம் மக்களே. நம்மளோட மீசி தாத்தா சாப்பிட்டுங்க நடிச்ச கேரக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்டர் ஏ.ஆர்.எம். முத்து அவங்கள பத்தி பார்க்க போறோம். இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிமை, கண்டுபிடி, நல்லவன், கலைஞன், சிரிப்பாளி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி காதல் மயம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமான படித்தினி அப்படிங்கிற ஒரு மூவில சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீசி தாத்தா ஷார்ட் ஃபிலிம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவங்க தான். ஏன்னா அவங்க முதல்ல என்கிட்ட கேட்டாங்க, ஜஸ்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் இந்த ஸ்டோரி அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் இந்த மீசி தாத்தா அது. அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸை கான்டாக்ட் கொடுத்து இவங்க கரெக்டாக இருப்பாங்க ஃபோட்டோஸ் அனுப்புனது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் தான். இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மீசி தாத்தா ஒரு பெரிய உதவி பண்ண என்னன்னா, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு சின்ன கிராமம். ஸோ அங்கே நான் அந்த மாதிரி ஷூட்டிங் பார்த்ததுமே ஹோட்டல் எதுவும் பக்கத்தில் தெரியல. அப்பயே யோசிச்சேன், ஹோட்டல் இருந்துச்சு. அப்பயே வச்சேன் 3 நாள் ஒரு ஹோட்டல் சாப்பிட்றேன்னு சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி வச்சுப்பேன். அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு அங்கே நடித்த எல்லாத்துக்குமே சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்குமே வீட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அது வந்து ஏன்னா நான் எல்லாருமே 3 நாள் இப்போ ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோமா அப்படின்னு இருக்கும். ஸோ 3 நாள் அவங்க வந்து வீட்டு சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து நம்ம கொடுத்தாங்க. ஸோ அதுக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதுவும் தாண்டி இவங்க கேரக்டர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்னா, இவங்களுக்கும் அந்த மியூசிக் தாத்தாக்கும் உண்டான காம்போ சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஃபன்னா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நல்லா செம்மையா இருந்துச்சு. அந்த மெய்யலன் காம்போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த மியூசிக் தாத்தா கேரக்டருக்கும் இவங்களுக்கும் ஸ்டார்டிங் ஒரு காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களோட ஆக்டிங்கை பார்க்கணும்னா டிசம்பர் 28 தாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல் நம்மளோட மியூசிக் தாத்தா சப்ளிமெண்ட்ஸ் ஆகுது. அதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.